ரோபோ சங்கர் செய்த காரியம் வியந்து சபாஷ் போட்ட தொழிலாளர்கள். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக வலம் வரும் ரோபோ சங்கர் விஜய் டிவியில் ஒரு சில நிகழ்ச்சிகளின் மூலம் சின்னத்திரை ரசிகர்களுக்கு பிரபலமாக இருந்து வருகிறார். சின்னத்திரையில் இருந்து வெள்ளித்திரையில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நடிகர்களில் ரோபோ சங்கரும் ஒருவராக உள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு ரோபோ சங்கருக்கு மஞ்சள் காமாலையால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு திடீரென உடல் எடை குறைந்து பெரிய அளவில் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தார். பிறகு அதிலிருந்து தற்போது மீண்டு வந்து கொண்டிருக்கிறார் ரோபோ சங்கர். விஜய் டிவியில் காமெடிக்கு பெயர் போன கலக்கப் போவது யாரு, சிரிச்சா போச்சு என்ற நிகழ்ச்சிகளில் போட்டியாளராக கலந்து கொண்டு மக்கள் மனதில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்த ரோபோ சங்கர் அதனைத் தொடர்ந்து தற்போது சினிமாவிலும் முன்னணி நடிகராக கலக்கி கொண்டிருக்கிறார். அதிகமாக முன்னணி நடிகர்களோடு முக்கிய கேரக்டர்களில் நடித்துக் கொண்டிருக்கும் ரோபோ சங்கர் அடிக்கடி இணையத்தில் அதிகமாக பேசப்படும் நபராகவும் இருந்து வருகிறார். சில மாதங்களுக்கு முன்பு ரோபோ சங்கர் வீட்டில் வளர்த்த கிளியால் அவருக்கு வந்த பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டது. பலருக்கும் தங்களுடைய வீட்டில் கிளி வளர்த்தால் அதற்கு உரிய அனுமதி வாங்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு இல்லாமல் இருந்த நிலையில் ரோபோ சங்கர் வீட்டில் வளர்த்த கிளியால் அவருக்கு போடப்பட்ட அபராதத்தை பார்த்து பலரும் வாயெடுத்து போயிருந்தனர். இதனையடுத்து அந்த பிரச்சனையை ரோபோ சங்கர் சரி செய்தார். மேலும் கிளி வளர்க்க வேண்டும் என்றால் உரிய உரிமம் பெற்று வளர்க்க வேண்டும் என்ற வீடியோவையும் அவர் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில் பெரிய காரியம் ஒன்றை செய்திருக்கிறார் ரோபோ சங்கர். தன்னை சந்திக்க வந்த முடித்திருத்தும் தொழிலாளர்கள் சங்கத்தினரை தானே நேரில் சென்று சந்தித்து கௌரவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் ஒரு படப்பிடிப்பிற்காக கலந்து கொள்ள வருகை தந்த நடிகர் ரோபோ சங்கரை முடித்திருத்தும் கலைஞர்களை பெருமைப்படுத்தும் விதமாக அவர் நடித்திருந்த சிங்கப்பூர் சலூன் படத்தை பார்த்த முடித்திருத்தும் தொழிலாளர் சங்கத்தினர் நடிகர் ரோபோ சங்கரை சந்திக்க விருப்பம் தெரிவித்தனர். இதனை அறிந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இருக்கும் முடித்திருத்தும் சலூனிற்கே நேரில் சென்று அவர்களை பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கியிருக்கிறார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படிச்ச வேலையை விட பிடிச்ச வேலையை செய்வதுதான் நல்லது என்ற மூல கருத்தை முன்னிறுத்தி சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் எடுக்கப்பட்டது என்றும் அந்த திரைப்படம் தற்போது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதாக ரோபோ சங்கர் தெரிவித்தார். இந்த படத்தை பார்த்த முடித்திருத்தும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் பலரும் முடித்திருத்தும் தொழிலாளர்களை இந்த சமூகம் இழிவாக பார்க்கும் நிலையில் சிங்கப்பூர் சலூன் படத்தில் தங்கள் சமூக தொழிலை உயர்வாக காட்டியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அந்த படம் தேசிய விருதை பெறும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதாகவும் கூறியதாக ரோபோ சங்கர் தெரிவித்தார். இந்த நிலையில் முடித்திருத்தும் கலைஞர்களை கௌரவிக்கும் விதமாக நடிவடைந்த முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்யவிருப்பதாக ரோபோ சங்கர் தெரிவித்திருக்கிறார். கொஞ்சம் ஃப்ரீயா ஒவ்வொரு நாளும் இருக்குதா? நான் கொஞ்சம் சைட்ல வரேன். மாவட்டத்தின் சார்பில் இந்த கதையை கட்சி மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட பொருளாளர் அதாவது இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, சிங்கப்பூர் சலூன் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இயக்குனர் கோகுல் சாருடைய டைரக்ஷன்ல அவர் வந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, கௌத்திரம், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ஜூங்கா, இந்த கலைஞர்களை பெருமை சேர்க்கும் வண்ணமாக ஒரு திரைப்படம் எடுத்து அது உலகம் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த படம் உங்களுக்காகவே, உங்களை பெருமைப்படுத்துவதற்காகவே ஒரு எடுக்கப்பட்ட திரைப்படம். படித்த தொழிலை செய்வதை விட பிடிச்ச தொழிலை செய்வதுதான் சிறந்தது என்பதுதான் இந்த படத்துடைய பிஇ படித்த ஒரு இன்ஜினியரிங் தான் எனக்கு வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஷ் ஆகணும் அப்படிங்கிறது தான் கதையின் கரு. படம் வந்து உங்களை பெருமைப்படுத்தும் வண்ணமாக அப்படி ஒரு திரைக்கதை அமைச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ அதற்காக நாங்கள் முதல்ல இயக்குநருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலை இதை நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய மாநிலம் சார்ந்த சிகை தொழிலாளர்கள் சொல்லி இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதில் லால் சார் வந்து சிகை அலங்கார கலைஞராக வந்து பிரமாதமான ஒரு நடிப்பு நடிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சிறப்பாக நடிச்சிருக்காரு.
இதுல நானும் சத்யராஜும் உங்களை மகிழ்விக்கும் வண்ணமாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து, செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த சிகை திருத்தம் வந்து சொந்த செலவுல ஒரு பெரிய பில்டிங் கட்டி சிங்கப்பூர் சலூன் ஆரம்பிச்சு அவர் பிடிச்ச மாதிரி அந்த சலூனை வெற்றிகரமாக நடத்தி இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறது தான் கதையே. ஸோ அதன் மூலியமாக இங்கே தம்பி பாலா வந்து நிறைய சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 25 நாளைக்கு வந்து ஒரு 28 சிகை அலங்கார கலைஞர்களுடைய குடும்பத்தினரை கௌரவப்படுத்தும் வண்ணமாக ஒரு மண்டபத்தை பிடிச்சி அவங்களை கௌரவப்படுத்தும் விழாவை வந்து நாங்கள் எடுக்கிறோம். அதை ஒட்டுமொத்த சிகை அலங்கார குடும்பமும் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு தொகையும் பொன்னாடை பூத்தி அவங்களை கௌரவிப்பதில் சிங்கப்பூர் சலூன் சார்பாக நான் வந்திருக்கேன். இது வந்து இயக்குனர் கோகுல் சாருக்கும் தயாரிப்பாளர் ஐசரி கணேசன் சாருக்கும் இது நாங்கள் வந்து தெரிவுபடுத்திக்கிறோம். இதை நல்ல முறையில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எங்களை மாதிரி கலைஞர்களை அழகுபடுத்துறது உங்களை மாதிரி கலைஞர்கள் தான். இந்த படத்திலே ஒரு காட்சி வரும், ஒரு பிச்சைக்காரனா ஒருத்தர் இருப்பான், அவனை எல்லாரும் கல்ல கொண்டு எறிவாங்க. உடல் தோற்றத்தை வச்சு யாரும் இடம் போட்டுறாதீங்கன்னு ஒரு 5 நிமிஷத்துல அந்த லால் வந்து அவனை சிகை அலங்காரம் பண்ணி ஹீரோ மாதிரி வெளியே கொண்டாடுவாரு. அப்பதான் வந்து இவ்வளவு பெரிய ஒரு கலையை வந்து பாரம்பரியமா நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் பேரெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்களை கௌரவப்படுத்தும் வண்ணமாக இந்த திரைப்படம் இருக்கு. இதை நான் போற இடம் ஃபுல்லா வந்து நான் செய்யலாம்னு இருக்கேன். சிகை அலங்கார கலைஞர்களை கௌரவப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலா வந்து நீங்க தான் ரியல் ஹீரோவே, எங்களுக்கு வெற்றி ஹீரோ. இது நாளைக்கு வந்து ஒரு பெரிய விழாவாக மண்டபத்தில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கலந்துக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக கலந்துக்கிட்டு இதை நீங்கள் உங்களுடைய மாநில அளவில் கொண்டு போய் சேர்க்கணும். பெரிய லெவலில் உங்களை நாங்கள் பெருமைப்படும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அது எங்களுடைய நோக்கம். அது எங்களோட தொழில்படுத்துகிற இந்த நிகழ்வை நாங்கள் எங்கள் தொழிலாளர்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி சார்ந்த விஷயத்தை நான் ஒன்று கௌரவப்படுத்திக்கிற விதமாக கண்டிப்பாக தகவல் சொல்லி இந்த திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு எங்கள் மாநில தழுவிய தொழிற்சங்கம் சார்பாக கண்டிப்பாக சொல்லி வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக்கிறேன். சினிமா துறை, கலைத்துறையிலிருந்து ஒரு முடிதிருத்தும் தொழிலாளர்களை சந்திக்கணும், அதுபோல அவர்களை சந்தித்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். முதல் முறையாக ஒரு ஆர்டிஸ்டா, நடிகரா வந்து நம்மளோட இங்கே சந்திப்புக்கு வந்த ஒரு முதற்கண் வணக்கத்தை முடிதிருத்தும் தொழிற்சங்கத்தின் சார்பாக நாங்கள் மாநில சங்கத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம்.